ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இறைவேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியுமாய் கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை படிக்கும்படியாய் எங்களை கூட்டி சேர்த்த மகா பெரிய தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இந்த வேத பாடத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கண்களை திறந்தருளும். உடைய பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் உடைய வேத வசனங்களை புரிந்து கொள்ள, அதை விளங்க வேண்டிய விதத்திலே, புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே விளங்கிக் கொள்ள தேவையான எல்லா கிருபைகளையும் எங்களுக்கு தந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டியவர்கள் எல்லாரையும் ஏற்ற வேலையை ஜாயின் பண்ண தேவையான எல்லா கிருபைகளையும் தாரும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நம்ம இருக்கிறோம். திரும்பவும் நான் ஒரு முறை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பல முறை சொன்னதா இருந்தாலும் நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய பார்க்கிற விதம், கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ ஒருவேளை நம்ம பழைய அதே கண்ணாடியை போட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் இதை புரிந்து கொள்வதிலே நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடினமாக இருக்கும் அப்படின்றத விட ரொம்ப புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன கண்ணாடி வழியாக இதை பார்க்க வேண்டுமோ, என்ன லென்ஸ்ல நம்ம இதை பார்க்கணுமோ அந்த லென்ஸ்ல நம்ம பார்க்கறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம பொதுவா நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நான் திறந்த மனதோடு பைபிளை வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் ஆக்சுவலா திறந்த மனது அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. நம்ம மைண்ட்ல ஏற்கனவே நமக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்போம். ஒரு ப்ரெஜுடியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே நம்முடைய மனதிலே ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ அதை வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம அதை திறந்த மனதோடு கூட பார்க்கறது இல்ல. ஏற்கனவே நமக்குன்னு ஒரு வியூ இருக்கும். ஒரு வேர்ல்டு வியூன்னு ஒண்ணு இருக்கும். அது வழியா நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வேர்ல்டு வியூ என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு முதல் நூற்றாண்டிலே வாழுகிற ஒரு யூத விசுவாசியாக நம்ம இதை பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, பவுல் ரோமர் நிருபத்தை எழுதினது முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த, இல்லாவிட்டால் செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்தினுடைய காலத்திலே வாழ்ந்த யூத விசுவாசிகளுக்கு எழுதுகிறபடினாலே அந்த கண்ணாடியோடு கூட நம்ம விளங்கி கொள்ளல அப்படின்னு சொன்னா, நம்மளால பவுல் எழுதின நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நம்ம வேத வசனங்களுக்கு அல்லது வேத பைபிளுக்கு பைபிள் இருக்கிற வசனங்களுக்கு 1000 விளக்கங்கள் நம்ம கொடுக்கலாம். சோ பட் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதும், ஆண்டவர் நமக்கு அதை எந்த வேத ஆக்கியோன் மூலமாய், வேத ஆக்கியோன் தேவன் தான், இருந்தாலும் எந்த வேத எழுத்தாளர் மூலமாய் தேவன் நமக்கு அதை தந்தாரோ, அந்த எழுத்தாளர் என்ன நோக்கத்தோடு அதை எழுதினாரோ, ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் அவரை பைபாஸ் பண்ணி அவர் எழுதல, அவர் மூலமா எழுதுறாரு. அவருக்கு ஒரு இன்டென்ஷனை கொடுத்துதான் அவர் இன்ஸ்பயர் பண்றாரு. அந்த இன்டென்ஷனை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதை அதுல நம்ம தவறும் பொழுதுதான் இறையியல் கொள்கையில, தியாலஜிக்கல்ல நிறைய பிரச்சனைகளும் நிறைய தடுமாற்றங்களும் வரும். வேதவசனம் களங்கமற்றது. தேவன் வேதத்தை கொடுத்தது நமக்கு நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுல நம்ம படிக்கிறதுக்கு, அதை புரிந்து கொள்வதற்கு சிரத்தை எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸோ அதனால பொதுவா பைபிள் ஸ்டடீஸ்ல அதிகமான கிறிஸ்தவர்கள் அதுல ஆர்வம் காட்டுகிறது ரொம்ப கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என்ன, they want everything to be very simple. சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, நாம் அவரை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறும்படியாய். ஸோ அவருடைய மைண்ட் நம்ம அப்ளை பண்ணாதான் நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும், தேவனுக்காக இந்த உலகத்திலே பயன்பட முடியும். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த இன்டென்ஷன் ஆஃப் த நம்ம முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது என்னன்னா, பவுல் எழுதின அந்த காலகட்டத்திலே ஒரு யூதன் இதை விதமாய் விளங்கி கொண்டிருப்பான், அல்லது அன்றைக்கிருந்த இந்த ரோம சபையில் உள்ள விசுவாசி இதை எப்படி புரிந்து கொண்டிருந்திருப்பான். அதுக்குதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ ஆண்டவர் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால்
வரும் நாட்களிலே நம்ம வந்து இதன் மூலமாக கிறிஸ்தவத்திலே பெரிய மாற்றங்களை நம்ம ஆண்டவர் உருவாக்குவார், ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு கூட காத்திருப்போம். சோ போன வாரத்துல ரோமர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள மொத்த சுருக்கமா அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பவுலோட அந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து நம்ம அந்த அந்த கேள்வியை நம்ம மாற்றி பார்த்தோம். சோ வந்து ஜேசன் உடனடியாக ஒரு அருமையான டவுட்டை கேட்டாங்க, ஜேசன் அப்படின்ற நம்முடைய சகோதரன். சோ வந்து நம்ம அந்த ஏன் நம்ம அந்த வசனத்தை நம்ம மாற்றி படிக்க வேண்டி இருக்கிறது? அது ரோமன் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ அது நம்ம படிக்கிற அந்த கான்டெக்ஸ்டுக்கு இப்படி படிச்சாலும் பொருந்த தானே செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்ல ஒரு கொஸ்டின். ஆனா ஏன் நம்ம வந்து இந்த வசனத்தை நம்ம வந்து மாற்றி நான் உங்களுக்கு சொன்னேன், அது 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 அப்படி சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நான் அதுக்கு பிறகு பவுல் வந்து கொண்டு வந்து அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்ரஹாம் இஸ் ஃபாதர் ஆஃப் ஆல் போத் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். அததான் அவர் வந்து அங்க என்ன பண்ண விரும்புறாரு அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாரு. சோ ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சோ நான்காம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் 16ஆம் வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு வருது. 17ஆம் வசனத்துல அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி வருது. சோ வந்து அந்த அந்த அதிகாரத்திலேயே வந்து பவுல் வந்து என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். He is not only the father for his fleshly descendants. அவருடைய மாம்சத்தின்படியான சந்ததிக்கு மட்டும் அவர் தகப்பன் கிடையாது. அவர் வந்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம், அவர் வந்து மாம்சத்தின்படியான அவருடைய சந்ததிக்கும் சரி, மாம்சத்தின்படி அவருடைய சந்ததியாக இல்லாத எண்ணிலடங்காத நட்சத்திரங்களைப் போல எண்ணக்கூடாத அளவிற்கு இருக்கிற எனது கூட்டமாகிய அஞ்ஞானிகள், இல்லாவிட்டால் நேஷன்ஸ், இல்லாட்டா ஜென்டைல்ஸ், அவங்களுக்கும் அவர் தான் தகப்பன். அததான் அவர் வந்து என்ன பண்ண விரும்புகிறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். சோ அதனாலதான் அந்த கொஸ்டின் என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு, நம்ம மாத்தி பார்க்க வேண்டி இருந்துச்சு. அந்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படி பாக்குறோம். 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல விருத்த 4ஆம் அதிகாரம் 11ல இங்கிலீஷ்ல he is the father of all who believe but have not been circumcised in order that righteousness. தமிழ்ல இல்லையோ? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12 வருதோ? 12 வருது. 12 தான் வருது இல்ல? ஓகே, 11ல தமிழ்லையா லாஸ்ட்ல வருது இல்ல? ஓகே, அவர்களுக்கு அவன் தகப்பனா இருக்கும்படி. ரைட், ஓகே. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும். சோ மொத்தத்துல பவுல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்ரஹாம் இஸ் த ஃபாதர் ஆஃப் யாரு? போத் ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். சோ இததான் வந்து அவர் என்ன பண்ண விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். சோ இதை நம்ம மாத்தி நம்ம பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, 4ஆம் அதிகாரத்துல ஆபிரஹாம வந்து விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, அல்லாட்ட ஒரு மாடலா நம்ம பொதுவா பார்க்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ யூஸ்வலா நமக்கு ஆபிரஹாம வந்து என்ன பண்ணுவாங்க, சோ ஆபிரஹாம் விசுவாசித்தான், அத தேவன் அவனுக்கு நீதியா எண்ணாரு. அதே மாதிரி நம்மளும் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அத ஆண்டவர் நீதியா எண்ணுவாரு, அல்லது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நமக்கு நீதியாக எண்ணப்படும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஆபிரஹாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படும். ஆனா பவுலோட என்னது, பவுல் வந்து சொல்ல விரும்புகிற உண்மை அது கிடையாது. அவர் சொல்ல விரும்புகிற உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரஹாம் அவர் ஏன் எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிறது ஆபிரஹாம் தான். சோ ஒரு ஒரு
ஒரு யூதனை பொறுத்த வரைக்கும் அவன் ஆபிரகாமுடைய ஃபிளஷ்லி டிசெண்டன்டாவோ அல்லது அந்த ஃபிளஷ்லி டிசெண்டன்ட்டுக்கு கவனன்ட்டுக்கு அடையாளமா கொடுக்கப்பட்ட சர்க்கம்சிஷனையோ அவன் வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, சர்க்கம்சிஷனையோ அவன் பண்ணல அப்படின்னு சொன்னா, அவன் ஆபிரகாமுடைய அந்த ஆபிரகாமுடைய அந்த கவனன்ட்டுக்கு அவன் உடன்பாளியாக மாறவே முடியாது. யூ cannot become a covenant member in that Abrahamic covenant. அந்த மெம்பரா அவன் மாற முடியாது. சோ பவுலோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவர் ஏன் சர்க்கம்சிஷன் வர்றதுக்கு முன்னாடி, நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி ஏன் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து கவனண்ட கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, சோ தட் அதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம், அவன் யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் அவன் தகப்பனா இருப்பான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் அப்படின்றதுதான் பவுலோட ஆர்குமெண்ட். சரி, இதை நம்ம போன வாரம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதுல இடையில தாவீதை பவுல் கொண்டு வருகிறத நம்ம பாக்குறோம். இதை குறித்து நம்ம போன வாரம் ரொம்ப பார்க்கல, அதனால நான் அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ 4ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து அங்க வந்து தாவீது சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இத படிக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, இப்ப நான் என்ன அர்த்தம் கொடுத்து, இப்ப நீதி அப்படின்றதுக்கு வந்து நம்ம பொதுவா என்ன அர்த்தம், என்ன மீனிங் கொடுத்திருக்கிறோம், இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம என்ன அர்த்தத்துல அந்த நீதியை படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது இவந்தோ அது நீதி அப்படின்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அல்லது டைகயோசின் தியோ அப்படின்ற வேர்டை பவுல் வந்து என்னது கிரேக்க மொழியில பயன்படுத்தி இருந்தார். டைகயோசின் இல்லாட்டா டைகயோசின் தியோ, காட்ஸ் ரைச்சஸ்னஸ் சொல்லும் போது டைகயோசின் தியோ, நம்முடைய ரைச்சஸ்னஸ் சொல்லும் போது டைகு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி இருக்கிறாரு. சோ இப்போ இது நீதின்ற வேர்டு அங்க பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர் வந்து எதை மனதுல வைத்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீதி அப்படின்றது வந்து இட் இஸ் கவனன்ட். சோ லாட்டா சரியா சொல்ல போனா கவனன்ட் ஜஸ்டிஸ். சோ தேவனுடைய கவனன்ட் ஜஸ்டிஸ் எப்படி அப்படின்றது என்ன அப்படின்னா, அவர் தம்முடைய கவனன்ட்டுக்கு எப்படி இருக்கிறது, உண்மை உள்ளவரா இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு கவனன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த கவனன்ட்டுக்கு நம்ம என்ன ஆகுறது, அந்த கவனன்ட்ல நம்ம மெம்பர் ஆகுறது. சோ இப்படி நம்ம பார்த்துருக்கிறோம். பொதுவான விளக்கம் வந்து பொதுவா விளக்கம் இல்லாட்டி நம்ம முன்னாடி ரோமரை படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதை எப்படி படிப்போம் அப்படின்னு சொன்னா, ரைச்சியஸ்னஸ் அப்படின்னாலே நானே இதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரைச்சியஸ்னஸ் அப்படின்னாலே இது ரொம்ப இங்கிலீஷ், ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி தோணும். ரைச்சியஸ்னஸ் அப்படின்னாலே ரைட்ஸ் பிஃபோர் காட். சோ தேவனுக்கு முன்னாடி என்னது சரியாக இருத்தல். எப்படி சரியாக இருத்தல், உடனே நம்ம இந்த ரைட்டை எது கொண்டு வருவோம் அப்படின்னு, அந்த ரைச்சியஸ்னஸ் மாரலி ரைட்ஸ் பிஃபோர் காட் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். மாரலி ரைட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்னாடி சரியா இருக்கிறத குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம இந்த காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியங்களை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம வந்து ஆண்டவருக்காக செயல்படுகிறதிலையும் சரி பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவ உலகமே இதை விளங்கி கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்து விரும்ப வேண்டும், நம்ம ஆசைப்பட வேண்டும். சோ நமக்கு நம்முடைய அர்த்தமே, நம்முடைய என்ன சொல்றது தியாலஜியே, நம்முடைய இறையியல் கொள்கை என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து என்ன வச்சிருக்கிறார், ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. என்ன ஸ்டாண்டர்ட், அதுவும் என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா மாரல் ஸ்டாண்டர்ட். சோ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாரல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாரல் அப்படின்னும் போது சின் அப்படின்ற அர்த்தத்துலதான் நம்ம கொண்டு வருவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, மாரல் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. சோ நம்மளால அந்த மாரல் ஸ்டாண்டர்டை என்ன பண்ண முடியல, அட்டைன் பண்ண முடியல. சோ நம்முடைய ஃபெயிலியரே என்ன அப்படின்னா, அவர் நம்மள ஒரு பெர்ஃபெக்ட் மாரல் ஸ்டாண்டர்டு வச்சிருக்கிறாரு. சோ இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட், பெர்ஃபெக்டான ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாரு. அந்த பெர்ஃபெக்டான மாரல் ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணணும், அட்டைன் பண்ணணும். நம்ம அதை அட்டைன் பண்ண முடியாததுதான் நம்முடைய சின் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா
நம்ம பொதுவா இததான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டர்ல வச்சு சொல்லுவோம், சென்ட்ரல் போக்கஸ்ல வச்சிருப்போம். நடு மையத்துல நம்ம எதை வச்சிருப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தியாலஜில, நம்முடைய இறையியல்ல இதுதான். சோ நம்ம கிறிஸ்டியானிட்டியே எதுல சுத்தி சுத்தி வரும் அப்படின்னு சொன்னா, நான் எப்படியாவது இந்த மாரல் ஸ்டாண்டர்டை அடையணும். சோ இந்த மாரல் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம என்ன வேர்ட் சொல்லுவோம் அப்படின்னா ஹோலினஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதனாலதான் நிறைய கடந்த 30-40 ஆண்டுகளாக நிறைய சபைகள்ல வந்து 40 ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடியே ஈவன் 1950ஸ்லயே என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஹோலினஸ் மூவ்மெண்ட் அப்படின்ற நிறைய இயக்கங்கள், ஹோலினஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் எம்பசிஸ் மிஷினரிகளுடைய காலத்துக்கு பிறகு, சரியா நீங்க ஹிஸ்டரியை, தமிழ்நாட்டு ஹிஸ்டரியை படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிஷனரியுடைய காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 1940ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஹோலினஸ் மூவ்மெண்ட் அது உலகளாவில ஸ்ப்ரெட் ஆகுது, தமிழ்நாட்டுக்குள்ளே அது வருது. வந்ததுக்கு அப்புறம் தியாலஜி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. அது வரைக்கும் மக்கள் வந்து சபையில அங்கத்தினரா இருப்பாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு முயற்சி பண்ணுவாங்க, சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் மெயின் கிறிஸ்டியானிட்டியோட ஒரு என்ன சொல்றது அம்சமா இருந்துச்சு, மெயின் முக்கியமான ஒரு அம்சமா இருந்துச்சு. இது எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா இந்த தியாலஜி வரும் பொழுது, இந்த தியாலஜி தான் ஹோலினஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுலதான் நிறைய இன்னைக்கு இருக்கிற நிறைய பிரசங்கிமார் எல்லாம் உருவாக்கப்பட்டது இதுல இருந்துதான். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மெயின்லைன் சர்ச்சஸை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, இதனுடைய பின்னாடி வர்றாங்க. ஏன்னா மெயின்லைன் சர்ச்சஸ்ல டெய்லி வாரம் என்ன பேச மாட்டாங்க, நீ பரிசுத்தமா இருக்கணும்ன்றத பேச மாட்டாங்க. சோ இதுக்கு நேரா நிறைய மக்கள் அட்ராக்ட் ஆனாங்க. சோ அதனாலதான் பெண்டிகாஸ்டலிசம் உருவாச்சு. பெண்டிகாஸ்டலிசம் ரூட் ஆச்சு, ரொம்ப டீப்பா ரூட் ஆச்சுது. சோ பெண்டிகாஸ்டலிசத்தை தொடர்ந்து பெண்டிகாஸ்டலிசம் இல்லாட்ட கேரிஸ்மேட்டிக் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. சோ இது எல்லாத்துடைய அல்டிமேட் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய போக்கஸ், அல்டிமேட் போக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிட்டோம் மாரல் ஸ்டாண்டர்ட்ல. சோ அந்த மாரல் ஸ்டாண்டர்டுக்கு நேரா நம்மளை கொண்டு போறதுக்கு நீங்க வந்து எங்க சர்ச்சுக்கு வந்தாதான் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டாண்டர்டை நீங்க அட்டைன் பண்ண முடியும். எங்க சர்ச்ல தான் அதுக்கான டீச்சிங் இருக்குது. சோ இப்படி வந்து நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. சோ மக்கள் வந்து பெரும்பாலும் கிறிஸ்தவங்க வந்து கன்வெர்ட் ஆனவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, மெயின் லைன் சர்ச்சஸோட அங்கத்தினரா இருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு இதற்கு பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. ஈவன் அந்த ஹோலினஸ் அட்டைன் பண்றதுக்காக நிறைய பேர் தங்களுடைய ட்ரெஸ்ல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க, தங்களுடைய உடைகள்ல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. சோ வந்து ஈவன் என்ன சொல்றது, சோ மொத்தத்துல கிறிஸ்டியானிட்டியே, நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டியானிட்டி எப்படி அந்த என்ன சொல்றது இந்த இந்த மாரல் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அந்த போக்கஸ்க்குள்ள போகுது அப்படின்றத நான் சொல்றதுக்காக இதை நான் உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் இதை சொல்றேன். சோ இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா, இது ஏதோ இன்னைக்கோ நேற்றுக்கோ ஆரம்பிச்சது கிடையாது. பொதுவாகவே இது வந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஈவன் மிடில் ஏஜஸ் பீரியட்லயே ஆரம்பிச்ச ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இந்த ரைச்சஸ்னஸ் அப்படின்றத எப்படி நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ரைச்சஸ்னஸ் அப்படின்றது ரைட், மாரலி ரைட் பிஃபோர் காட். சரி, அப்படின்னா ஹோலினஸ் தேவை இல்லையா? ஹோலினஸ் பத்தி பைபிள் சொல்லவே இல்லையா? நம்ம வந்து பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? பைபிள் சொல்லுது, அதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆனா வேதத்தினுடைய இல்லாட்டால் அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்களுடைய இல்லாட்டால் மொத்த வேதத்தினுடைய சென்ட்ரல் போக்கஸ் வந்து ஒரு மாரலி மாரல் கிடையாது. இட் இஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒகேஷன். சோ அதுக்கு கீழே மாரல் வருது. இட் இன்க்ளூட்ஸ் மொராலிட்டி, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஆக்சுவலா தேவன், சோ ஹமாஷியா அப்படின்ற மிஸ்ஸிங் த மார்க் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அந்த மாரல் ஸ்டாண்டர்ட்ல ஆண்டர் வச்சிருக்கிறாரு, இதை அவனை அட்டைன் பண்ண சொல்றாரு, ஜம்ப் பண்ணி பாக்குறான், முடியலன்னு அவன் ஃபால் ஆயிட்டான் அப்படின்ற எனக்கு என்ன கிடையாது, அப்படின்ற கான்செப்ட் கிடையாது, அப்படின்ற கருத்து அங்க கிடையாது. ஹமாஷியா அப்படின்றது வந்து கடவுள் அவனை ஒரு ஒகேஷனுக்காக அழைத்தார். அந்த ஒகேஷன் என்னது, ஒரு ஒகேஷனுக்காக தான் அவனை கிரியேட் பண்ணார். ஆஸ் இஸ் இமேஜ் பியரர், அவனுடைய சாயலாக அவருடைய சாயலை அணிந்து கொண்டவனாக. அதான் சங்கீதத்துல 8ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கோம், நீர் வந்து மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷக்கும் மனுப்புத்திறனை எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன், நீர் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக உண்டாக்கினீர், ஆனாலும் நீர் அவனை என்ன பண்ணீர் அப்படின்னா கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சோ காடோட மனுஷனுக்கு கொடுத்த ஒகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா டு ஹாவ் டொமினியன். சோ
கீழ்ப்படுத்தணும், ஆளுகை பண்ணணும். யாருக்கு கீழே இருந்து? தேவனுக்கு கீழே இருந்து. ஓகேயா? சரி, இப்போ இந்த ரைச்சஸ்னஸ் வந்து நம்ம தவறா புரிந்து கொண்டதுனாலே என்ன 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 பாதிப்பு வந்து விட்டது அப்படின்றது நான் சொன்னேன். சோ கிறிஸ்டியானிட்டி கிட்டத்தட்ட தமிழக கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷங்களாக 40-50 வருஷங்களுக்கு மேலாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான் சுத்தி சுத்தி வருது. நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், அதை விடணும், இதை விடணும். மொத்தத்துல கடைசியில கன்க்ளூஷன் என்னன்னா, மக்களுக்கு யாருக்கு எதை விடணும்னே தெரியாது. சோ இந்த பாஸ்டர் அதை விடணும்னு சொல்லுவாரு, இன்னொரு பாஸ்டர் இன்னொன்னு விடணும்னு சொல்லுவாரு. சோ தே கெட் கன்ஃபியூஸ், டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலா கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு குழப்பமான சுச்சுவேஷன்ல இருக்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் வந்து ரைச்சியஸ்னஸ் என்ன அர்த்தத்துல யூஸ் பண்றாரு அதுதான் நம்ம பார்த்தோம். சோ என்ன அர்த்தத்துல யூஸ் பண்றாரு? ரைச்சியஸ்னஸ் வந்து பவுல் யூஸ் பண்றதுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே நம்ம போன வாரம் தெளிவா பார்த்தோம். எப்படி அந்த பினகாசுடைய விஷயத்திலையும் ஆண்டவர் அவனை நீதியா என்னாரு அப்படின்றது என்ன மீனிங்ல வருது அப்படின்னா, அவனோட என்ன பண்ணாரு? ஹி மேட் அ கவனன்ட். அவனு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணாரு, அவனுடைய சந்ததியோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணாரு. அந்த கவனன்ட் தான், அந்த கவனன்ட பண்றதுதான் பைபிள் எப்படி சொல்லுது, சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்னு சொன்னா, கர்த்தர் அவனுக்கு அதை என்ன பண்ணாரு? நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சோ அப்படி இருக்கும் பொழுது, சோ அந்த ரைச்சியஸ்னஸ் பவுல் இதை யூஸ் பண்ற அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, மாரலி கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மீனிங் கிடையாது. அதுக்கு மாறாக அவர் என்ன அர்த்தத்துல யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது ஆபிரகாமோடு பண்ணப்பட்ட அந்த கவனன்ல நம்மள மெம்பர் ஆக்குறது. சோ இததான் அவரு எம்பசைஸ் பண்றாரு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, அப்ப ஏன் வந்து இங்க வந்து தாவீத சொல்றாரு? அதுவும் தாவீத எதுல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்துல கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு நேரே பவுல் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா 32ஆம் சங்கீதத்துக்கு போறாரு. சோ 32ஆம் சங்கீதத்துல தாவீது எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 32ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக்கோங்க. அந்த வசனத்தை தான் அவர் இங்க கோட் பண்றாரு, அந்த பகுதியை தான் இங்க கோட் பண்றாரு. 32ஆம் சங்கீதம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அதோட முடியல, பவுல் இந்த 2 வசனத்தை தான் கோட் பண்றாரு. பட் தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, 5ஆம் வசனத்துல, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சோ இப்படி கடவுள் மன்னிக்கிற ஒரு நபரோட பிளஸட்னஸ், அவனுடைய பாக்கியத்தை குறிக்கிறதுக்காக தான் தாவீது வந்து எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இங்க என்ன வருது அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் வந்து இங்க கொண்டு வரப்படுகிறது. சோ வந்து ஏன் பவுல் இதை இங்க இன்க்ளூட் பண்றாரு? ஏன் இங்க வந்து பவுல் வந்து தாவீத இங்க வந்து என்ன செய்யறாரு, கோட் பண்றாரு அப்படின்னு கேட்டா, முக்கியமான ஒரு விஷயம். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமான் அப்படின்றது யார் அப்படின்னா, அந்த கவர்னன்ட் மெம்பர்ல இருக்கிறவங்க. சொல்ல போனா ஒரு ஜூ தான் யாரா இருக்க முடியும், அவன் தான் நீதிமானா இருக்க முடியும், ரைச்சஸா இருக்க முடியும். பிகாஸ் அவன் தான் யாரு, அந்த உடன்படிக்கையின் அங்கத்தினராக இருக்கிறான். சோ அந்த கவர்னன்ட் மெம்பரா இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்ன உண்டு அப்படின்னா, பாவ மன்னிப்பு உண்டு. இது யூதர்களுடைய பொதுவான எண்ணம். அந்த செகண்ட் டெம்பிள் ஜுடாயிசத்துல உள்ள பீரியட்ல உள்ள யூதர்களுடைய எண்ணம், பாவ மன்னிப்பு யாருக்கு உண்டு? யூதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவங்க பாவம் செய்யலன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அது நம்முடைய என்ன சொல்றது, யூகம். யூதர்கள் வந்து பாவமே, நாங்க பாவிகள் கிடையாது நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நல்லாவே, எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறதுன்னு பழைய ஏற்பாட்டுல தான் நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல கண்டுபிடிச்சது கிடையாது. சோ பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்கதரிசனம் தான் சொல்றான், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குது. சோ தே நோ தட் தே ஹேவ் டிரான்ஸ்கிரஸ்ட். எக்ஸைலே அதுதானே குறிக்குது. சோ தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அவன் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். சோ பட் என்ன சொல்றான் அப்படின்னா, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ,
எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த 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 சங்கீதம் முழுசும் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் வசனத்துல எப்படி முடியுதுன்னா, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் உடையுங்கள். சோ மொத்தத்துல தாவீதினுடைய இந்த பாடலுடைய இந்த சங்கீதத்தினுடைய மொத்த தாவீது சொல்ற இது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமான்கள் இல்லாவிட்டால் இந்த கவர்னன்ட் மெம்பரா இருக்கிறவங்க மீறுதல் மன்னிக்கப்படும். மீறுதல் அப்படின்னாலே நீங்க அதுல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னா எதை டிரான்ஸ்கிரஸ் மீறுதல் அப்படின்னாலே அது அதுக்கப்புறம் ரோமர்ல பவுல் திரும்பவும் அதுக்கும் விளக்கம் சொல்லுவாரு. டிரான்ஸ்கிரஷன் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா when there is law. சோ எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய இடங்கள்ல எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா, என்னது டிரான்ஸ்கிரசஸ், அதுக்கு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பொதுவான வேர்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ரெஸ்பாசஸ் இல்லையா, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு இடத்த நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம தாண்டினா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. சோ இங்க டிரான்ஸ்கிரஷன் எப்ப டிரான்ஸ்கிரஷன் வரும் அப்படின்னா, லா வர்ற வரைக்கும் என்ன கிடையாது, டிரான்ஸ்கிரஷனே கிடையாது. சோ நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் நம்ம அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்ல பகுதிகள்ல அதிகாரங்களை நம்ம பார்ப்போம். நியாயப்பிரமாணம் வர்றது வரைக்கும் மீறுதல் கிடையாது. சின் இருந்துச்சு உலகத்துல, ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான், நியாயப்பிரமாணத்துக்கு இன்னொரு பேர் தான் டோரா இல்லையா, சரியா சொல்லணும்னு சொன்னா பவுலுடைய டெர்மினாலஜில, அது ஒரு ஜூயிஷ் டெர்மினாலஜில சொல்லணும்னு சொன்னா அது டோரா. சோ டோராவை மீறும் பொழுது என்ன நடக்குது, சின் வரல, சின் ஏற்கனவே இருக்குது. டோராவை மீறும் பொழுது சின் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எக்ஸ்பிரஸ் ஆகுது, சின் இஸ் எக்ஸ்பிரஸ்டு. சோ டோராவை ஆண்டவர் கொடுத்த நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தை என்ன பண்ணுவதற்காக, எக்ஸ்போஸ் பண்றதுக்காக, வெளிப்படுத்துறதுக்காக, அது வெளியில வர்றதுக்காக, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா டோராவை கொடுக்குறாரு. சோ இப்ப தாவீது என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டுல உள்ளவர் தாவீதே என்ன சொல்றாரு அப்படின்னா, மீறுதல் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும், பாவம் என்ன பண்ணப்படும், மூடப்படும். அப்படிப்பட்டவன் யாரு, பாக்கியவான். இப்போ பவுல் என்ன கொஸ்டினுக்கு வேண்டி அங்க அந்த அந்த வசனத்தை கோட் பண்ற, நிறைய இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ண உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சின் அப்படின்றது என்னது, மாரல் ஃபெயிலியர். பட் ஒரு ஜூவை பொறுத்த வரைக்கும் சின் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய ஒகேஷன்ல இருந்து ஃபெயில் ஆகுறது, ஃபெயிலிங் இன் இஸ் ஒகேஷன். அதுல மாரல் ஃபெயிலியர் வரலாம், மாரல் ஃபெயிலியர் வரும், மாரல் ஃபெயிலியர் இன்க்ளூட் ஆகும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்னது, சோ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனுடைய பாவமே மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃபர்கிவ்னஸ் அப்ப யாருக்கு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இந்த ஃபர்கிவ்னஸ் யாருக்கு, இஸ் இட், அதான் அதுக்கு அடுத்ததுல பவுல் வந்து கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் நம்ம போன வாரம் பார்த்த நீதிமன்ற பகுதிக்கு பவுல் போறத நாம பார்க்க முடியும். என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா, இந்த பாக்கியம், எந்த பாக்கியம், மீறுதல் மன்னிக்கப்படுகிற, பாவங்கள் மூடப்படுகிற பாக்கியம் யாருக்கு, 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ அப்படின்ற கொஸ்டின் எழுப்புறாரு. ஏன் இந்த கொஸ்டின் அவர் எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா, ஃபர்கிவ்னஸ் பொதுவா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்கிவ்னஸ் நம்ம பொதுவா எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்கிவ்னஸ் ஈக்குவல் டு என்னது, ஜஸ்டிபிகேஷன். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுதா, மன்னிக்கப்பட்ட உடனே நம்ம யார் ஆயிடுறோம், நீதிமான் ஆயிடுறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பொதுவா இத வந்து ஏற்கனவே ரோமன்ஸை படிச்சவங்களுக்கு இது நல்லா புரியும். ஏன்னா இந்த கான்செப்ட்ல தான் நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். சோ புதுசா படிக்கிறவங்களுக்கு நான் இப்ப முன்னாடி சொல்றது எவ்வளவு தூரம் புரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுமே, சும்மா வாசிச்சு பார்ப்போமே, ஏன்னா நம்ம பழைய பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி வாசிச்சு பார்த்தோம்னா,
இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. 10ஆம் வசனம் அடுத்த வசனமா போறதுனால நம்ம பொதுவா இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த பாக்கியம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாக்கியம் என்னது? யாருக்கு? விருத்த சேதனம் உள்ளவனுக்கா விருத்த சேதனம் இல்லாதவனுக்கான்னு கேட்டுட்டு அடுத்து உடனே பவுல் என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அப்படின்னா ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும்? யாராவது முடிஞ்சா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். சொன்னா கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களான்றது எனக்கு தெரியும். சோ பவுல் இப்ப ஃபர்கிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்டிபிகேஷனா இருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இதை இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நமக்கு வந்து அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்டிபிகேஷன். நான் என்ன சொல்றேன்னா, 9ஆம் வசனத்துல இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமா, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. சோ பொதுவா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம்? எந்த பாக்கியம்? பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பாக்கியம். அப்படின்னா அது ஆபிரகாமுக்கு கிடைச்சிச்சு. அதுதான் என்னது? நீதி. அவனுடைய விசுவாசத்தினால அவனுக்கு அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா சொல்றோம். நம்ம அதை வாசிக்கும் போதும் ஆமா அது அப்படித்தானே இருக்குன்னு கரெக்ட் மாதிரி தோணும். பட் ஏன் அது கரெக்ட் இல்லை அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் அவனுடைய விசுவாசத்தை அவனுக்கு நீதியா எண்ணினாருன்னு சொன்ன இடத்துல என்ன செய்யப்படவில்லை? ஆபிரகாமுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இல்ல. சோ அப்படின்னா கான்டெக்ஸ்டுவலி இட் இஸ் ராங். பவுல் வந்து பிதற்றாருன்னு அர்த்தம். ஒரு ஜூ அந்த தவற பண்ணவே மாட்டான். கான்டெக்சுவலி ராங். கான்டெக்சுவலி மட்டும் இல்ல, அவர் கோட் பண்ற ஸ்கிரிப்சரோட கான்டெக்ட்லயே அது தப்பு. அதான் கான்டெக்சுவலி ராங் நான் சொன்ன மீனிங் அதான். இந்த கான்டெக்ட்ல மட்டும் இல்ல, இந்த கான்டெக்ட்ல பார்த்தா ஒரு அப்படி தோணலாம். இமீடியட் ரோமன்ஸோட கான்டெக்ட்ல பார்த்தா என்ன நமக்கு தோணும்? ஜஸ்டிபிகேஷன் அப்படின்றது என்ன எதுக்கு ஈக்குவலா தோணும்? ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸுக்கு ஈக்குவலா தோணும். பட் அவர் ஏன் ஆபிரகாம கோட் பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாம கோட் பண்ணும் பொழுது அதான் நம்ம போன வாரம் டீட்டெயிலா பார்த்தோம். ஆபிரகாம் நீதிமானா எண்ணப்படும் போது அவன் பாவம் மன்னிக்கப்படல. ஹி வாஸ் இன்க்ளூடட் இன் த கவனன்ட். ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. அந்த உடன்படிக்கையே தான் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. சோ அவன் விசுவாசிச்சது என்னது? விசுவாசிச்சது என்ன கிடையாது? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு அவன் விசுவாசிக்கல. அதுக்கு பதிலா அவன் என்ன விசுவாசிக்கிறான் அப்படின்னா, எனக்கு சந்ததியில ஈசாக்கு மூலமா எனக்கு வரப்போற அந்த சந்ததி மாத்திரமல்ல, வானத்து நட்சத்திரங்களை போல அநேக தேசங்களுக்கும் அநேக ஜாதிகளுக்கும் நான் தகப்பனா இருப்பேன் அப்படின்றத அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். அதுதான் அவனுக்கு உடன்படிக்கைக்கு அடிப்படையா மாறுச்சு. சோ நம்ம புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு தவறு பண்ணிட்டோம் அப்படின்றத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ ஜஸ்டிபிகேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபர்கிவ்னஸ் அப்போ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் உண்டா? உண்டு. யாருக்கு உண்டு அப்படின்னா, when someone is included in this covenant, இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கும் பொழுது தாவீது சொல்ற அந்த பாக்கியம், அந்த பிளஸட்னஸ் உண்டு. என்ன பிளஸட்னஸ் அது? நியாயப்பிரமாணத்தை மீறினா கூட அவனுடைய பாவம் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. சரி. சோ மற்ற காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? அந்த சோ அகைன் அண்ட் அகைன் அந்த ரோம 4ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உலகத்தை சுதந்திரிப்பாய். எப்படி சுதந்திரிப்பாய்? நீ வந்து யாருக்கு தகப்பனா இருப்பாய்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிறதுனால நீ என்ன செய்வாய்? உலகத்தை சுதந்திரிப்பாய். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அது தோரா இல்லாம, சர்க்கம்சிஷன் இல்லாம, எந்த சாபத்து லாஸ், ஃபுட் லாஸ் எதுவும் இல்லாம அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதனால அந்த கவனண்டுக்குள்ள அங்கத்தினர் ஆகுறதுக்கு நமக்கும் இது எதுவுமே தேவையில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம், நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இது எதுவுமே என்ன இல்ல, தேவையில்லை. ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு நோக்கம் யாருல நிறைவேறிடுச்சு? இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறி விட்டது. அதுதான் ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் வாசிக்கிறோம். சோ அதை மட்டும் வாசிச்சு நம்ம அந்த சாப்டர் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. சோ இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 18ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு, ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு எதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை எதை விசுவாசிச்சான்? ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை.
ஆஹ் அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நல்ல கவனிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சோ காட் மேட் அ கவனன்ட் வித் ஹிம். சோ தட் வாஸ் கன்சிடர், தட் வாஸ் என்னது, கிரெடிட்டட் அஸ் என்னது, ரைச்சஸ்னஸ். அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதனால தேவன் அவனை என்ன, அவனுக்கு என்ன பண்றாரு, அவனோட உடன்படிக்கை, அவனோட அவனுடைய சந்ததியோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. இப்போ அடுத்தது உடனே சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் இல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆண்டவர் அவனோடு கூட அந்த கவனண்ட பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கவனண்ட்ல அவர் யாரையும் இன்க்ளூட் பண்ண விரும்புகிறாரு, நம்மையும் இன்க்ளூட் பண்ண விரும்புகிறாரு. யார் மூலமா இன்க்ளூட் பண்ண விரும்புறாரு? அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த, அந்த ஆபிரகாமுடைய என்னது, பிளெஷ்லி ஜீனியாலஜில, சாரி டிசண்டன்ட்ல வந்த, மாம்சத்தின்படியான சந்ததியில வந்த. அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, மாம்சத்தின்படி சந்ததியில வந்தார். அதனாலதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து அந்த அதுக்கு ரொம்ப எம்பசைஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம முதலாவது அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல வாசிச்சோம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. ஏன்னா பிளெஷ்லி ஜீசஸ் வந்து ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அத நம்புகிற அந்த இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் முடியுது. பட் இதனுடைய முக்கியமான கண்டென்ட் அல்லது கருத்து அல்லது அதனுடைய முக்கியமான அம்சம் இதுதான். நம்மள ஆண்டவர் எப்படி என்ன பண்றாரு, கவர்னன்ட் மெம்பரா மாத்துறாரு அப்படின்றதுதான் இதனுடைய முக்கியமான இது. எப்படி மாத்துறாரு அவரு, ஏன் மாத்துறாரு, ஏன்னா சோ இதுல 4ஆம் அதிகாரத்துல சொல்ல போனா என்ன என்ன 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணப்படுது. ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, ஒய் ஜென்டைல்ஸ் அல்லது நான் ஜூஸ் வந்து இந்த கவர்னன்ட்ல இன்க்ளூட் ஆகுறாங்க. ஒய் நாட் ஜென்டைல்ஸ் ஆர் இன்க்ளூடட்? ஏன் அப்படின்னா, பிகாஸ் அதுதான் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டம். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டமே என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல நிறைய நேஷன்ஸுக்கு நீ தகப்பனா இருப்பாய், யூ வில் பி ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ். சரி, அப்போ எப்படி அந்த அந்த கவர்னன்ட்ல எப்படி ஜென்டைல்ஸ் வந்து இன்க்ளூட் ஆக முடியும்? அவங்க ஆபிரகாமுடைய சந்ததியில பிறக்காம எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும்? ஆபிரகாமுடைய சந்ததியில பிறந்த ஜீசஸ உயிரோடு எழுப்பினத விசுவாசிகள். சோ ஒய் அப்படின்னா அதுதான் ஆண்டவருடைய ப்ராமிஸ். ஹவு எப்படி இவங்க மாற முடியும் ஜென்டைல்ஸ்? சோ இத வந்து அந்த பிராட் கேட்டகரியில சொல்றாரு அப்படின்றத நம்ம மறந்து போயிடவே கூடாது. சோ இந்த கான்டெக்ட் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து மொத்த ரோமரோட படிக்கிறது கான்டெக்ட் மிஸ் பண்ணிடுவோம். சோ எப்படி அந்த நான் ஜூஸ் அவர் இன்க்ளூட் பண்ண முடியும்? அதுக்காக 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாம் யூதர்களுக்கு மட்டுமா தகப்பன், அவர் மாம்சத்தின்படியான சந்ததிக்கு மட்டும்தான் தகப்பனா? இல்ல, ஆண்டவர் வாக்கு பண்ண, தேவன் பண்ண வாக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில எப்படி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்படிதான் எப்படி ஒரு ஜென்டைல், யூதன் அல்லாத ஒருத்தன், ஆபிரகாமுடைய சந்ததியில பிறக்காத ஒருத்தன், எப்படி அவன் வந்து எதை அடிப்படையா கொண்டு அவன் என்ன பண்ண முடியும், ஆபிரகாமுடைய சந்ததியா மாற முடியும்? எப்படி ஆபிரகாம் விசுவாசிச்சானோ அதே போன்ற விசுவாசம். ஆபிரகாம் தனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியில ஜென்டைல்ஸ் இருப்பாங்க, சின்னஸ் இருப்பாங்க, யூதர் அல்லாதவர் இருப்பாங்க அப்படின்றதையும் அவன் விசுவாசித்தான். அவன் ஜஸ்ட் எதை மட்டும் விசுவாசிக்கல, எனக்கு ஏன்னா அவனுக்கு குழந்தையே இல்ல, பட் ஸ்டில் என்னோட பிளெஷ்லி ஜெனரேஷனும் வரும், அவனுக்கும் நான் தகப்பனா இருப்பேன். பிளஷ்ல எனக்கு டிசனன்ஸா இல்லாத அநேகருக்கு தகப்பனாகும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதையும் அவன் விசுவாசித்தான். சோ அதனால அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற நமக்கு அந்த கவனண்டுக்குள்ள ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படியே
அவனுக்கு பண்ணின உடன்படிக்கையினால அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே அவனுடைய சந்ததியில நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறோம். சோ மொத்தத்துல 4ஆம் அதிகாரம் முடியும் போது அதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய மொத்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், அதான் இயேசு கிறிஸ்து எதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார், அதான் சொல்றாரு, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சோ அகைன் நீதிமான்கள் ஆக்கப்படுவது அப்படின்றது ஜஸ்ட் நம்ம மாரலி அப்ரைட் ஆகுறதுக்குன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆனா அவர் எதுக்காக நம்மள மாரலி அப்ரைட் பண்றாரு, மாரலி நம்மள பெட்டரா மாத்துறாரு, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதும் அவர் எழுப்பப்பட்டதும் எதுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், அதை நம்ம டீட்டெயிலா சிலுவையின் அடுத்த சாப்டர்ல நம்ம அதை பார்க்க போறோம். பட் ஸ்டில் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பட் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காக ஒப்பு கொடுத்தாரு? சோ தட் அந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும்படியாக, இல்லாவிட்டால் we might be, நம்ம அல்லாவிட்டால் யூதர் அல்லாதவர்கள் என்ன பண்ணப்படணும், அந்த கவனன்ல அல்லது அந்த கவனன் மெம்பர்ஷிப்ல இன்க்ளூட் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன பண்ணப்பட்டாரு, ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. சோ ஆபிரகாம் அநேகருக்கு தகப்பனாக்குவேன் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தம், அந்த ப்ராமிஸ், அந்த தீர்க்க தரிசனம் யார் மூலமா நிறைவேறுது, இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேறுது அப்படின்றத சொல்லி முடிக்கிறார். சரி, சோ அடுத்த அதிகாரத்துல ஒரு சில முக்கியமான அந்த முதல் 6-7 வசனங்களை மட்டும் நம்ம பார்த்து இன்னைக்குள்ளதான் நான் முடிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ அடுத்தது நேர எங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொன்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோ இதற்கு நான் சொன்னேன், 2ஆ நம்ம பிரிச்சு படிச்சோம். சரி, முதல் 4 அதிகாரத்திலையும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய காட்ஸ் கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ தேவனுடைய கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது இந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம எதை பத்தி எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த தேவன் விதமாக உருவாக்கின இந்த ட்ரூ ஹியூமனிட்டி அல்லது காட்ஸ் ட்ரூ ஹியூமன் ஃபேமிலி. சோ இந்த தேவனுடைய இந்த உண்மையான குடும்பம் யாரு, எப்படி நம்ம அந்த குடும்பமா மாறுறோம் அப்படின்றத பத்தியும், அந்த குடும்பத்தை பத்தின ஆண்டோடைய நோக்கம் என்ன, அந்த திட்டம் என்ன, மொத்தத்துல 5ஆம் அதிகாரம் டு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான பகுதி. அதுல 8 தான் ரோமன்ஸோட என்ன இருக்குது, அதனுடைய கிளைமேக்ஸே இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கதான் ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்றது 8ஆம் அதிகாரத்துல வருது. சோ இந்த தேவனுடைய உண்மையான ஹியூமன் ஃபேமிலி யாரு, ஜூஸா இல்ல அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டாரு. பட் அகைன் இது இங்க அந்த ட்ரூ ஹியூமன் ஃபேமிலி யாரு, அவங்களுடைய ஒகேஷன் என்ன, அவங்களுடைய வேலை என்ன, சோ அவங்களுடைய ஹோப் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் நம்ம இந்த 5 to 8 அதிகாரங்கள் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் முக்கியமா 2 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். வாட் இஸ் தேர் ஒகேஷன் அண்ட் வாட் இஸ் தேர் ஹோப். சரி, இப்போ 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இப்ப விசுவாசத்தினாலே நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், அந்த கடவுளுடைய உடன்படிக்கைக்கு என்னது உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். யாரு, ஏற்கனவே யூதர்கள் அதுக்குள்ளதான் இருந்தாங்க, பட் யூதர்கள் அல்லாதவங்க உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, we have peace with God. சோ தேவனோடு நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சோ we have peace with God. சோ பீஸ் வித் காட் மட்டும் கிடையாது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். சோ இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த 2 வசனத்திலையும் கிட்டத்தட்ட பவுல் இந்த வரக்கூடிய 4 சாப்டர்ஸ்லயும் சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் ஓரளவுக்கு அவர் அதுல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பேக் பண்றாரு. ஒருவேளை இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற என்ன சொல்றது கிருபை,
இல்லையா? கிரேஸ். அப்புறம் கிரேஸ்ன்ற வேர்ட் வருது. அடுத்தது க்ளோரி வருது. அப்புறம் ஹோப். ஸோ ஹோப். அப்புறம் போஸ்ட். 4 முக்கியமான வேர்ட்ஸ் இந்த 2 வசனத்திலையும் வருது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இதை வந்து ஸோ இங்கிலீஷ்ல ரிஜாய்ஸ்ன்னு போட்டிருக்கு, தமிழ்ல போஸ்ட்ன்னு போட்டிருக்கு. எப்படினாலும் சரிதான், போஸ்ட்ன்றது ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எதுக்காக பவுல் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, கிரேஸ், க்ளோரி, ஹோப், போஸ்ட் இதெல்லாமே வந்து ஆக்சுவலா வந்து இதுல இந்த க்ளோரி, ஹோப், போஸ்ட் இந்த மூணும் வந்து யூதர்களுடைய ஜூயிஷ் ஒரு ஜூயிஷ் தியாலஜி. அதான் சொன்னேன், நம்ம தியாலஜியே நம்ம வந்து வேற மாதிரி பாக்குறோம். பட் யூதர்கள் வந்து தியாலஜி, தேர் வே ஆஃப் டூயிங் தியாலஜி, அவங்க எப்படி இறையியல வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்துக்குவாங்க. நமக்கு இன்னைக்கு அதை புரிஞ்சுக்காதனால தான் அவங்க நிறைய புரிஞ்சுக்கிறது சில கடினமாக இருக்குது. சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, யூதர்களை பொறுத்த வரைக்கும் தேவர் அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா க்ளோரி. என்ன க்ளோரி? எக்ஸைல் அப்போ, எக்ஸைல் இல்லையா? எக்ஸைல் நமக்கு தெரியும். அவங்க சிறையிருப்புக்கு போன பொழுது எசைக்கியல் வந்து ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, எரேமியா எசைக்கியல்ல திருப்பிக்கோங்க. உங்க அதுல முதலாவது ஃபர்ஸ்ட்ல என்ன பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த பதத்தெல்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னா, அது ஓல்ட் டெஸ்டமென்ட் நம்ம நல்லா படிச்சாதான் நமக்கு அது புரியும். அங்க 1ஆம் வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல முக்கியமான காரியங்கள் இவைகள் தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்த இறை தியாலஜின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அதான். முதல் செஞ்சுரி யார் யூதர்களுடைய மனதுல அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். அங்க தெளிவா சொல்றாரு எசேக்கியேல் இந்த தரிசனத்தை அவர் எப்ப பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, அந்த யோயாக்கின் ராஜாவினுடைய ஜெஹோயாக்கின் கிங் அவனோட 5வது வருஷத்துல இவரும் எங்கதான் இருக்காரு அப்படின்னா, பாபிலோன் லெவல்ல கேபார் ரிவர், அந்த கேபார் அப்படிங்கிற நதியில இருக்கும் போது இந்த தரிசனத்தை பாக்குறாரு. இந்த தரிசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஓரளவு பைபிள வாசகங்கள் எல்லாம் தெரியும். அது வந்து ஒரு பெரிய, அதாவது எங்க எங்க உள்ள தரிசனம் அப்படின்னு சொன்னா, சிறையிருப்புல இருக்கும் பொழுது அவர் பார்க்கிற தரிசனம். சோ இந்த தரிசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நீங்க அப்புறம் வாசிச்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் தெரியாதவங்க அதை வாசிச்சு பாத்துக்கோங்க. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களா? யாராச்சும் ஒருத்தர் முடிஞ்சா வாசிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இங்கிலீஷ்ல திஸ் வாஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் த லைக்னஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த லார்ட். சோ இதுதான் கர்த்தருடைய எனது மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்தது. அதை நான் கண்ட போது திஸ் இஸ் என்ன அப்படின்னா, மோங்குப்புற விழுந்தேன் அப்படின்னு சொல்லும் போது திஸ் இஸ் ஆக்சுவலி வர்ஷிப். இப்ப என்ன நடக்குது? எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து இப்ப யாருக்கு நடுவுல இருக்கிறாருன்னா, எக்ஸைல் சிறையில் பிடிக்கப்பட்டவங்க நடுவுல இருக்கிறாரு. பட் இப்ப அவர் ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. அந்த தரிசனத்துல என்ன பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, அங்க ஆண்டவருடைய சிங்காசனம் போல, நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். பட் தேவனுடைய மகிமை, இது தேவனுடைய மகிமைக்குரிய சாயலுக்குரிய தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த தரிசனத்தை அவர் பாக்குறாரு. பார்த்த உடனே சோ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருபையினாலே நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குது. எந்த ஸ்லாக்கியம் அப்படின்னா, எசேக்கியேல் கண்ட அந்த மகிமையின் கர்த்தரோடு கூட என்ன என்ன ஆயிருக்கும், ரெக்கன்சைல் ஆயிருக்கிறோம். நல்லா கவனிங்க. சோ இந்த வர்ஷிப் அவன் உடனே மூங்குப்புற விழுறான். சோ அதான் வாசிக்கிறோம். ஐ ஃபெல் ஃபேஸ் டவுன். அங்க ஆண்டோடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப அங்க வர்ற ஒரு விஷயத்தை பாத்தீங்க அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் 3:22. கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். சோ அங்கேயும் கர்த்தருடைய மகிமை அங்க பாக்குறாரு. ஆமா,
2ன்னு சொன்னோம். 3:21 சரி, சரியா? 3:23 3:23 தமிழ் பைபிள்ல. ஓகே, இப்ப மகிமை எங்க பாக்குறாரு அப்படின்னு சொன்னா, கேபார் நதி அண்டையிலே இந்த கண்ட மகிமைக்கு சரியான ஒரு மகிமைய அவர் என்ன பண்றாரு பாக்குறாரு. அப்படியே நம்ம தொடர்ந்து வந்தோம் அப்படின்னு சொன்னா, எருசலேமோட அழிவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. டெம்பிள்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கு. 10ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் தெளிவா அங்க சொல்றாரு. 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. சோ கர்த்தருடைய மகிமை அழகா போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல. 10ஆம் வசனம் 18ஆம் வசனம். Then the glory of the Lord departed from over the threshold of the temple and stopped about the cherubim. சோ தேவனுடைய கர்த்தருடைய மகிமை எங்க இருந்து போயிடுச்சு? ஆலயத்தை விட்டு போயிடுச்சு. சோ திஸ் இஸ் வாட் எசேக்கியல் சா. சோ எசேக்கியல் பார்த்தது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை அவங்க எக்ஸைல்ல இருக்கும் பொழுது அது அங்க இருந்து என்ன பண்ணிட்டு. சோ அந்த இங்கிலீஷ் NIV ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுல பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துக்குள்ள ஹெட்டிங்கே அப்படிதான் கொடுத்துருக்கு. க்ளோரி டிபார்ட் ஃப்ரம் த டெம்பிள். சோ தேவனுடைய மகிமை போயிடுச்சு. தேவனுடைய மகிமை எப்ப நிரப்பிச்சு அந்த ஆலயத்தை? அது 11ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். வசனங்களை திரும்ப திரும்ப எசேக்கியல்ல பாத்தீங்க அப்படின்னா அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, சோ இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு மகிமை விலகிச்சு. எப்ப தேவனுடைய ஆலயம் தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு அப்படின்னா, சாலமோன் ஆலயத்தை அர்ப்பணிக்கும் போது நிரப்பிச்சு. பட் இப்போ இவங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சு அவங்க சிறையில் போகும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்க விட்டு விலகிடுச்சு. சோ ஹாஸ் டிபார்ட்டட் ஃப்ரம் த டெம்பிள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 11:23 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின், இப்ப நகரத்துல இருந்தும் போயிடுச்சு கர்த்தருடைய மகிமை. ஓகேயா? நகரத்துல இருந்தும் அது என்ன பண்ணிடுச்சு? விலகி போயிடுச்சு. சோ டெம்பிள்ல இருந்து போயிடுச்சு. the glory departed from the temple. the glory departed from the எங்க சிட்டி. நகரத்துல இருந்தும் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்றாரு. என்ன வாக்கு பண்றாரு அப்படின்னு சொன்னா, 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல திரும்பவும் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. என்ன வாக்கு பண்றாரு அப்படின்னு சொன்னா, 19ஆம் வசனம். நான் திரும்ப என்ன கொடுப்பேன் அப்படின்னா 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பீப்புள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்களுக்காக. சோ ஆண்டோடைய மகிமை இப்ப ஆலயத்தை விட்டு போயிடுச்சு. திரும்ப இந்த மகிமை எப்ப வரும் அப்படின்றதுக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அதை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ராமிஸ் தான் எசேக்கியல்ல அங்கங்கே வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரே பகுதியை மட்டும் பார்த்தோம். பட் தொடர்ந்து பார்த்தோம்னா எசேக்கியல் கடைசி அதிகாரங்களுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா, திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அந்த மகிமை திரும்ப வரும் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. எசேக்கியல் 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் அதிகாரத்துல அந்த மகிமை திரும்ப வர்றத அவர் அங்க சொல்லுவாரு. 43:4 எசேக்கியல் 43:4 கர்த்தருடைய மகிமை அங்கேயும் பாக்குறாரு. 3ஆம் வசனத்துல நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்த போது, 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை, ஃபர்ஸ்ட் தரிசனத்தை சொல்றாரு. நகரத்தை அழிக்க வந்த போது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனம் கேபார் நதி அண்டையில் நான் கண்ட தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியே ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவியனை எடுத்து உட்பிரகாரத்தில் கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. So the glory has come back.
ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சோ இந்த வார்த்தைகள் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, த க்ளோரி அப்படின்ற வேர்டு இதுல முக்கியம் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஏன் பவுல் வந்து தேவ மகிமை அடைவோம், நமக்கு இன்னைக்கு தேவ மகிமை அப்படின்னா என்னதோ க்ளோரின்னு ஏதோ கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுறது, ஹை ஹைப்பரா சத்தம் போட்டு வர்ஷிப் பண்றதுலாம் தான் க்ளோரி. ஒரு 10 தடவை க்ளோரி க்ளோரி க்ளோரின்னு கத்துனா க்ளோரியில நிரம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். க்ளோரியில நிரம்பிட்டோம்னு சொன்ன உடனே ஏதோ க்ளோரின்ற ஆளை நினைச்சிடக்கூடாது. பொதுவா க்ளோரி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சோ ஏதோ பயங்கர ஹைப்பர் எமோஷன் ஆகி நம்ம சத்தம் போட்டுட்டோம் அப்படின்னா என்னது மகிமே நிரம்பிட்டு அப்படின்னு சொல்லி. பட் யூதர்கள் எதற்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, எப்போ இந்த எக்ஸைல் முடியும், எப்போ அந்த க்ளோரி திரும்ப என்ன செய்யும், நம்மள நிரப்பும், ஆலயத்தை எப்போ அந்த க்ளோரி நிரப்பும். நல்லா கவனிங்க, இந்த கான்டெக்ட்ல இந்த அடிப்படையில தான் பவுல் பேசுறாரு. பவுல் வந்து ஏதோ க்ளோரின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் புதுசா ஒரு விளக்கம் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி விளக்கங்களை கொடுக்கறது இல்ல. அவர் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதே அந்த க்ளோரி இப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதை மட்டும் வாசிச்சு நான் முடிச்சிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்ப நம்ம அந்த தேவ மகிமை அடைவோம்னு என்ன பண்றோம், மேன்மை பாராட்டுறோம். சோ யூதர்களிடையே மேன்மை பாராட்டுறதுல என்ன, க்ளோரி நம்ம ஆலயத்துக்கு திரும்ப வரும், அந்த மகிமை என்ன பண்ணும், ஆலயத்துக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் நான் அவங்க தேவன் 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 வந்து உடனே அந்த இடத்துல வாசம் பண்ணுவாரு, எசேக்கியேல் கண்ட மாதிரி மோங்குப்புற விழுந்து தேவனை வர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல, நம்ம கவனன் மெம்பர்ஸ் ஆயிருக்கிறதுனால, நம்ம விசுவாசத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதுனால, நம்ம கடவுளோடு கூட என்ன பண்றோம், நேரடியா தேவன் அதே கர்த்தர், அவர்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த மகிமை அடைவோன்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்குது. இங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி அவரு அந்த டிரான்சிஷன் ஆகுதுன்றத பாருங்களா. டெம்பிள்ல வர வேண்டிய மகிமை இப்ப இவர் யாருக்கு சொல்றாரு, நமக்கு சொல்றாரு. சோ போதாத குறைக்கு 5ஆம் வசனத்தை வாசிங்களா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, அகைன் சேம் லாங்குவேஜ் தான், நவமான ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவங்க இருதயங்கள்ல ஊற்றுவேன், அவங்க சதையான இருதயத்தை எடுத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன், நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. சோ ஹோப்பை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாரங்கள் நம்ம பார்ப்போம். மகிமை இப்ப தேவனுடைய ஆவி எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆக்சுவலா தேவனுடைய ஆவி எங்க வரணும், டெம்பிள்ல வரணும். இப்ப பவுல் சொல்றாரு டெம்பிள்ல வரல, இப்ப யாருல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கவனன்ட்டுக்கு மெம்பர் ஆனவங்கள்ட்ட என்ன வந்திருக்குது, அந்த தேவனுடைய ஆவி வந்திருக்குது, அவங்களுடைய இருதயத்துல அது ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த 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 ஊற்றப்பட்டதுனால காட்ஸ் லவ் ஹாஸ் பீன் போர்ட். ஏன் காட்ஸ் லவ் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் தேவனுடைய நீதி அப்படின்றது வந்து, இததான் ரொம்ப முக்கியமா இனிமே நம்ம பார்க்க போறோம். இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல ஈவன் 8ஆம் அதிகாரம் வரைக்குமே நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து, அல்லது ரைச்சஸ்னஸ் அப்படின்றது, அல்லது கவர்னன்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஏதோ என்னவோ பார்த்துட்டு இருக்கோம், நீதின்னு பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த ஜஸ்டிஸ் ஒரு பக்கம் பார்த்தா இட் இஸ் லவ். சோ தேவனுடைய அன்பு. சோ அததான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயங்களிலே ஊற்றி இருக்கிறார். சோ நமக்குதான் அந்த மகிமை அடைவோன்ற நம்பிக்கை தந்திருக்கிறாரு. இஸ்ரவேலுடைய ஹோப் என்னது, க்ளோரி வரும். எங்க வரும், டெம்பிள்ல வரும். பட் இப்ப ஆண்டவர் அந்த க்ளோரிக்கான நம்பிக்கையை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, ஜீசஸ் மூலமா இந்த கவர்னன்ட்ல மெம்பர் ஆனவங்களுக்கு, நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. யூதர்களுடைய போஸ்டிங் என்ன, கண்டிப்பா நாங்க எங்களுக்கு வரோம். அவங்க எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, எங்க எங்க டெம்பிள்ல திரும்பவும் கடவுளுடைய இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப டெம்பிள் கட்டுருவோமோ, டெம்பிள் கட்டி முடிக்கும் போது க்ளோரி வரும். தட் இஸ் தேர் ஹோப். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு இவர்களுடைய நம்பிக்கை அதுதான். பட் பவுல் சொல்றாரு, நோ, அந்த மகிமை ஏற்கனவே வந்துடும், நமக்கு அந்த நம்பிக்கையே வந்துருச்சு, நம்ம அந்த நம்பிக்கையில் நம்ம மேன்மை பாராட்டுறோம். இப்ப நாமன்னு அவர் மீன் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த நியூ ஃபேமிலி, இந்த நியூ கவர்னன்ட், இந்த நியூ ஃபேமிலி ஆபிரகாமிக் கவர்னன்ட்ல இன்க்ளூட் ஆயிருக்கிற ஜூஸும் ஜென்டைல்ஸும் சேர்ந்த அந்த நியூ ஃபேமிலிக்கு தான் அந்த க்ளோரி, அவங்களுக்கு தான் அந்த ஹோப்பு, அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங், அவங்களுக்கு தான் அந்த அவங்களுடைய உள்ளங்கள்ல தான் ஹோலி ஸ்பிரிட் வந்து வாசம் பண்றாரு. அவங்களுக்கு தான் அது, அவங்களுடைய இருதயங்கள் தான் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ஸோ ஜோமனி முடிப்போம்.
நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் தெரிந்து கொண்ட மகாபரி தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெரிய ஒரு தேவனுடைய எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்த அந்த தேவனுக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம். நாங்க ஒரு ஒரு டேஞ்சரஸ் ஜோன், அதாவது தேவனுடைய மகிமைய அவன் காண முடியாமல் அது அந்த சாயலை பார்த்த உடனே அவன் முகங்குப்புற விழுந்தான் ஆண்டவரே. ஆனால் பவுல் சொல்றார், இன்னைக்கு நாங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டவரே அந்த கவனன்ட் மெம்பர்ஸா நாங்க மாற்றப்பட்டிருக்கிறதுனால சமாதானம் பெற்றிருக்கிறோம். எசேக்கியேல் அதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்தான். நாங்களும் கிருபையினாலே அதற்குள்ளாக நுழையக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எங்களை இப்படி ஆலயமாய் மாற்றி இருக்கிறீர். உடைய மகிமையை எங்களுக்கு நம்பிக்கையாய் கொடுத்திருக்கிறீர். எங்களை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். உடைய பரிசுத்தாவி எங்களுடைய உள்ளங்களை தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமுக்கு என்ன நோக்கத்தோடு உடன்படிக்கை பண்ணீரோ, பூமியை ஆசீர்வதிப்பேன், பூமி உன் மூலமாய் நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம் எங்கள் மூலமாய் நிறைவேற நீர் காத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு பலனும் கிருபையும் தாரும். தொடர்ந்து எங்களோடு இருந்து வழிநடத்தும். கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.